விஜய் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் திருமாவளவன் பங்கேற்கவில்லை. அதற்கான காரணத்தை அவர் தெளிவாக கூறியுள்ளார் செய்தியாளர் சந்திப்பில். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு விஜய் அவர்கள் பங்கு பெறும் முக்கிய நிகழ்ச்சியாக பேசப்பட்டது இந்த புத்தக வெளியீட்டு விழா. இந்த நூல் வெளியீட்டு விழா விகடன் குழுமம் நிர்வாக இயக்குனர் ப. சீனிவாசன் வரவேற்புரை ஆற்றினார். ப. சீனிவாசன் அவர்கள் விஜயை பற்றி கூறுகையில், ஒரே நேரத்தில் மத்திய மாநில அரசை எதிரி என அறிவித்தவர் விஜய். மேலும் அவர் தனது கட்சியின் கொள்கையை தெளிவாக அறிவித்தவர். விஜய் அவர்கள் விஜய் அம்பேத்கர் இணைந்த படத்தை நினைவு பரிசாக வழங்கினார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகருமான விஜய் வெளியிட்டார். முதல் பிரதியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் பேரன் ஆனந்த் டெல்டுமேவிற்கு வழங்கினார். இரண்டாவது பிரதியை டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருவுக்கு வழங்கினார். திருமாவளவன் சார்பில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், காலச்சூழல் காரணமாக திருமாவளவன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்றும் 2026 மன்னராட்சி ஒழிக்கப்படும் என்றும் தனது கூட்டணி கட்சியை விமர்சனம் செய்துள்ளார். மேலும் பாஜக ஆட்சியை யாராலும் வெல்ல முடியவில்லை என்றும் விஜயை புதிய கருத்தியல் தலைவராகவும் உருவெடுத்துள்ளார் என்றும் புகழ்ச்சி பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார். பின்னர் ஆவலுடன் எல்லோரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் என்ன பேசுவார் என்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்த வேளையில் விஜய் அவர்கள் திருமாவளவனை வம்புக்கு இழுப்பது போல் பேசினார். அவர் என்னென்ன பேசினார் என்று இந்த பதிவில் பார்ப்போம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிட்ட விஜய் அவர்கள் மேடையில் பேசத் தொடங்கினார். புத்தக வெளியீட்டு விழா மேடை அரசியல் மேடையாக மாற்றினார் விஜய். இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு கிடைத்த வரமாக கருதுகிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பே கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படித்து சாதித்தவர் அம்பேத்கர். அவர் எந்த சூழ்நிலையில் கொலம்பியா போனார் என்பது தான் முக்கியம். அடக்குமுறை அவரை படிக்க தூண்டியது. அவருக்குள் இருந்த வைராகியம் தான் அவரை தலைச்சிறந்த அறிவுஜீவியாக மாற்றியது. வன்மத்தை மட்டுமே தனக்கு கொடுத்த இந்த சமூகத்துக்கு அவர் செய்த செயல்களை படிக்கும் போது உடம்பு சிலிர்க்கிறது. நம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் பெருமை தேடி தந்தவர் என்றும் மேலும் தொடர்ந்து பேசிய விஜய் அவர்கள், இன்றைக்கு அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைய இந்தியாவை பார்த்து அவர் என்ன நினைப்பார் என்றும் சொன்னதுமே வந்து இருந்த மக்கள் அனைவரும் கரகோஷமிட்டனர். மேலும் தேர்தல் ஜனநாயகத்தின் ஆணிவேர் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். அந்த தேர்தல் நியாயமாக நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சுதந்திரமாகவும் நியாயமாகத்தான் தேர்தல் நடக்கிறது என்ற நம்பிக்கையை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒருமித்த கருத்துடன் தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வலிமையான கோரிக்கை. மேலும் அம்பேத்கரின் பிறந்த நாளான ஏப்ரல் 14ஆம் தேதியை இந்தியாவின் ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க வேண்டும் என்பது மற்றொரு கோரிக்கை. இதனை நான் மத்திய அரசிடம் முன்வைக்கிறேன் என்று அவர் கூறினார். இன்றைக்கும் மணிப்பூரில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதை கண்டு கொள்ளாமல் ஓர் அரசு மேலிருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. அங்குதான் அப்படி என்றால் இங்கு இருக்கும் அரசு எப்படி இருக்கிறது என்றால், சமூக நீதி பேசும் இங்கிருக்கும் அரசு வேங்கை வயல் பிரச்சனையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையெல்லாம் அம்பேத்கர் பார்த்தால் வெக்கப்பட்டு தலைகுனிந்து போவார். பெண்களுக்கு எதிரான குற்றம், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம், மனித உயிர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. இங்கு நடக்கும் பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுவதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுவதும், மக்களுடன் இருப்பதாக காட்டிக்கொள்வதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணீரில் நின்று போட்டோ எடுப்பதும் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. என்ன செய்வது? நாமும் சம்பிரதாயத்துக்காக சில நேரங்களில் அப்படி செய்ய வேண்டி உள்ளது. மக்களுடன் இருக்க வேண்டும். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கான அடிப்படை சமூக நீதி பாதுகாப்பை உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தாள முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு முன் மக்களுடன் இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை என்னவென்றால், சுயநலத்துக்காக பல வழிகளில் பாதுகாப்பு தேடி வரும் உங்களின் கூட்டணி கணக்குகள் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மேலும் விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் இன்று வர முடியாமல் போனது அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு நெருக்கடி இருக்கும் என்பதை என்னால் யூகிக்க முடிந்தாலும் அவரின் மனது முழுக்க முழுக்க நம்முடன் தான் இருக்கும் என்று விஜய் பேசினார். மக்களே, இந்த புத்தக வெளியீட்டு விழா அரசியல் மாநாடாக மாறி கடைசியில் கூட்டணி கட்சிகள் இழுக்கும் அரசியல் களமாக மாறியுள்ளதை பற்றிய உங்கள் கருத்துக்களை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும். மேலும் தகவல் அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.